பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 14 அதிகாரம் 13 இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவிலேறி வனாந்திரமான ஓர் இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணத்திலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். அல்லேலூயா. இயேசு அதை கேட்டு, இதில் இயேசு என்ன கேட்குறார்? நம்ம தியானித்தோம். இந்த யோவான் ஸ்நானன் அந்த ஏரோது ராஜா அவனுடைய தலையை சிறைச்சேதம் பண்ணி இது பண்ண காரியங்கள்லாம் பார்த்தோம். அப்போ அவருடைய யோவான் ஸ்நானோட தலையை சிறைச்சேதம் பண்ணதுக்கப்புறம் அவனுடைய சிரசை ஒரு தாளத்தில் வச்சு அந்த பெண்ணுக்கு கொடுக்குறாங்க. அந்த தாயின்னு கொண்டு போய் கொடுக்குறான். அவனுடைய சீசர்கள் என்ன பண்ணுறாங்க? யோவான் ஸ்நானனோட சீசர்கள் உடலை எடுத்து, அந்த யோவான் ஸ்நானன் உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசுவுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இயேசு அதை கேட்டு, அதை தான் இப்போ கேட்டு நம்ம வாசித்தோம். அப்போ யோவான் ஸ்நானன் இந்த மாதிரி சிறைச்சேதம் பண்ணப்பட்டது, உடலை எடுத்து நாங்கள் அடக்கம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானனோட சீசர்கள் இயேசுக்கிட்ட சொல்லும்போது அவர் அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவிலேறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். அவர் அந்த யோவான் ஸ்நானனோட இறுதி காரியம் இப்படி நடந்தனோடனே ரொம்ப அவருக்கு மனம் வேதனையாக இருந்திருக்கு. அவர் அந்த இடத்த விட்டே போகிறாரு. அவர் ஒரு தனியான ஒரு இடத்துக்கு போகணுன்னு போகிறாரு. அவருக்கு எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவர் 100% மாமிசத்தில் இருக்காரு, மனுஷனாக இருக்கார். 100% மனுஷனாக இருக்கார், 100% தேவனாக இருக்கார். இப்போ மனிதனாக இருக்கிறாரு 100%. அவருக்கு இந்த நியூஸை கேட்கும்போது ரொம்ப இருதயத்தில் ரொம்ப பாரமாக இருந்திருக்கும். ஒரு யோவான் ஸ்நானன், அதில் அவங்களுடைய ரிலேஷன் 6 மாதத்துக்கு, இவர் பிறக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நானன் இருந்து அவரோட ஊழியத்துக்கு முன்னாடி இவர் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக இருந்தார். அவர் மன திரும்புங்கள், பரலோகராஜ்ய சமீபத்திற்கு என்று சொல்லி வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு வேலையை செய்தார். அவரோட வேலை முடிந்து விட்டது. அவரோட வேலை முடிந்ததும் அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அந்த ஊழியத்தை பொறுப்பு எடுக்கும்போது என் வேலை முடிந்ததுன்னு அவரோட காரியங்கள் முடிந்து அவர் பரத்துக்கு போகப்பட்டார். இப்போ இந்த சம்பவம் அந்த சிறைச்சேதம் பண்ணப்பட்டுன்னு கேட்டமே இயேசு கிறிஸ்துக்கு அது ரொம்ப வேதனையாக இருந்திருக்கும். அதை கேட்டு படவிலேறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போகிறார். வனாந்திரமான ஒரு இடம் தனியாக போகிறார். அவர் எதுக்காக தனியாக போகிறாரு? வனாந்திரமான இடத்துக்கு நான் ஒன்றுமே இல்லை. அவர் தன் பரம தகப்பனோட பிதாவனோட அவரோட உறவாடுறதுக்காக போகிறாரு. அவருக்கு ஆறுதல் தேறுதல் எல்லாமே பிதா தான். நமக்கும் என்ன கஷ்டமோ நஷ்டமோ வேதனையோ துக்கமோ வியாகுலமோ என்ன இருந்தாலும் கர்த்தரோட சமூகத்தில் வந்துடணும். அவர் பாதம் ஒன்றே தஞ்சன்னு வந்துடணும். சிலுவை நண்டைக்கு ஒடியாந்துடணும். ஆண்டவரோட உறவு எப்போதும் ஐக்கியத்தில் இருக்கணும். எப்படி ஏசப்பா பிதாவோட உறவில் ஐக்கியத்தில் எப்பயுமே இருந்தாரோ அது மாதிரி இருக்கணும். அவர் அப்படி அதற்காக தான் அவர் தனியே வராரு. ஒரு வனாந்திரமான இடத்துக்கு தனியே வராரு. ஜனங்கள் இதை கேள்விப்பட்டு, இப்போ அவர் தனியாக போகிறாரு. ஆனால் ஜனங்க ஏசப்பா எங்கே போயிருக்காருன்னு கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கான்னு பார்த்து அவங்க பட்டணத்தில் எங்கே இருந்தாலும் அவங்க கால்நடையாக போகிறாங்க. வனாந்திரமான இடத்துக்கு கால்நடையாக என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா கூட இருக்கணும் அப்படின்னா. அப்போ அவங்க அப்படி போகிறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? தாகமாக இருக்கிறவங்க, தாகமுள்ளவர்கள் ஆண்டர்கிட்ட வருவாங்க. ஜீவ தண்ணீர் அங்கே தானே கிடைக்குது. ஜீவ தண்ணீர் அவர்கிட்ட தானே இருக்குது. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அவருடைய டீச்சிங்கை கேட்டு வேறு யாருக்கும் மாறி போக முடியாது. ஜனங்கள் அந்த அன்பை ருசிச்சிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ அன்பை ருசிச்சிட்டாங்கன்னா அவங்களால அந்த அவர் இருக்கிற இடத்துக்கு தான் போக முடியும். அவர் எங்கே இருக்கிறாரோ அவரை தேடி கால்நடையாக கடந்து போகிறாங்க. நம்ம எப்படி இருக்கோம்?
ஆண்டவரை தேடுகிறோமா? எந்த நேரமும் ஆண்டவரை தேடுகிறோமா? அவருடைய வேத வார்த்தை வசனங்கள், தேவனுடைய வார்த்தை, அவர் தான், இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம கையில் வச்சுருக்கோம் வேத புஸ்தகமாக. இயேசு கிறிஸ்துவ தான் வேத புத்தகமாக கையில் வச்சுருக்கோம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் அனைதினமும் இயேசு கிறிஸ்துவோடு உறவாடி கொண்டிருக்கிறோமா? நாம் அவரோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறோமா? என்னிலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடும் சொல்லி அந்த ஜீவ தண்ணீரை நாம் பருகிருக்கிறோமா? நாம் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். அந்த பசி தாகம் நமக்குள்ள இருக்கிறதா? பசி தாகம். அந்த ஜனங்களுக்கு பசி தாகம் இருந்தது. அவர்கள் கால்நடையாய் கடந்து போறாங்க ஆண்டவரை தேடி. நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து உதாரணமாக எந்த சூழ்நிலை, அந்த ஒரு துக்கமான ஒரு காரியம் நடந்திருக்கு. அவர் வனாந்தரத்துல தனியா போறாரு, பிதாவோட உறவாட. பிதாவோடு அவருக்கு அவர் தான் தஞ்சம். எந்த நேரமும் அவர் டைம் கிடைக்கும் போதெல்லாம் மிஸ் பண்ணாம ஆண்டவரோடு ஜெபிக்க, உறவாட, ஐக்கியப்பட, அதில் தான் முழுமூச்சா இருந்தார். இவ்வேளையில் ஆவியான நம்மளோடு இந்த வசனத்தின் மூலம் பேசி கொண்டிருக்கிறார். நாம் இந்த ஜூலை மாதத்தின் கடைசி நாளுக்குள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 2024 வருஷத்தின் இந்த ஜூலை மாதம் 31 தேதியை காண கிருபை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் நமக்கு ஜீவன் தந்து, பலன் தந்து, சுகம் தந்து அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். அனுதினமும் நமக்கு ஆண்டவர் நமக்கு போஷிப்பதற்கு போஜனத்தை கொடுத்து, தங்குவதற்கு இடத்தை கொடுத்து, நமக்கு நல்ல உடுக்க உடை, நமக்கு தேவையானதை வாங்குவதற்கு நம்ம கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த அந்நிய தேசத்தில் அழைத்து வந்து நாம் வேலை செய்து நாம் உழைப்பதற்கு பலனின் சத்துவத்தை தந்திருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை தேடுகிறோமா? அனுதினமும் ஆண்டவரை தேடுகிறோமா? நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உறவு முக்கியம் இல்லை, உறவாடல் முக்கியம். உறவு, தாய் தகப்பன் உறவு, அது உறவுங்கிறது உறவுதான். ஆனால் உறவாடல் இருக்கிறதா? அன்பு ஐக்கியம் இருக்கிறதா? நாம் நம்மெல்லாமே ஆராய்ந்து பார்த்து ஜெபம் செய்வோமா? அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்று மென்றும் மாறாதவரை அன்பு நேசர பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே, இந்த நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளைக்காக ஸ்தோத்திரம். 31 தேதி ஜூலை மாதம் 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே, நன்றி அப்பா. எங்கள் வாழ்நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுத்திரே, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த 2024 வருஷத்தில் 7 மாதங்களை அற்புதமாய் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை முடிக்க வழிநடத்தி வந்தீரே. ஆண்டவரே, உடைய கிருபையினாலே தாங்கினீரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் கிருபையாய் எங்களை பாதுகாத்தீரே. இந்த மாதத்தின் கடைசி நாளை காணும்படியாக எங்களை பலப்படுத்தி நன்றி அப்பா. எத்தனையோ பேர் இந்த நாளை காணாமல் மரணித்திருக்காருங்க ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அனுதினமும் நியூஸில் ஆண்டவரே இயற்கையின் சீற்றத்தினால அழிவு, நாசமோசம், கொள்ளையாக ஆத்துமக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய வருகைக்கு அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இனி காலம் செல்லாது என்று ஆண்டவரே நீர் திட்டமாக உணர்த்தி கொண்டிருக்கிறீர். வேலை கூட ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரக்கத்தை பரம தகப்பன் உம்மோடு ஆண்டவரே உறவாடுதல் தான் முக்கியம் ஆண்டவரே. நீர் வெளிப்படுத்துகிறீர் உறவாடுதல். விலைமதிக்க முடியாத கர்த்தர வார்த்தை, எங்கள் வேதாமத்தை கையில் நாங்கள் வைத்து கொண்டு அப்பா ஸ்தோத்திரக்கத்தை எத்தனையோ தர ஆண்டவரே வேதத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் ஆண்டவரே அப்பா உலகப்புறமான வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே பிஸி சிச்சுவேஷன் அப்படியே ஓடிட்டு இருக்கோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு விஷயம் உடைய ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. உங்களுடைய வேதமே எங்களுக்கு வெளிச்சம் ஆண்டவரே. அனுதினம் நாங்கள் வேதத்தை வாசித்து தியானித்து வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கை அமைய
ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, வசனமே எங்கள் வாழ்க்கையாக மாற அப்பா எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு அனுதினமும் உறவாட, ஐக்கியப்பட, ஜெபத்தில் எப்போதும் இருக்க, இணைந்திருக்க ஆண்டவரே நீர் அப்பா எந்த ஒரு சூழ்நிலையும் அப்பா நீர் ஆண்டவரே அப்பா துக்கபரமான சூழ்நிலை அந்த எந்த சூழ்நிலை இருந்தாலும் தனியே போய் ஆண்டவரே அப்பா மனது தனியாக இருந்து உம்மோடு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஆண்டவரே பிதாவோடு உறவாடினார் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா எப்போதும் உம்மோடு உறவாட ஐக்கியப்பட எங்களை நீர் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுதும் கிருபையாக எங்களை பாதுகாத்து காத்துந்திரேன். நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கு புதிய மாதத்துக்குள் எங்களை நடத்தி கொண்டு செல்கிறவரே. புதிய மாதத்துக்குள் அநேக நன்மைகளாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மீதம் முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமைக்கே துதி கனமகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.